Raja Swami ke Swami dia. Sidiau sidinau matut sidinau Swami masih. Mulu Bhagavati mulu Shakti mulu Atme Nubage Naam Namaskar Pujawa Pragati Swami. Hallelujah Yamapati Balamatya. Nubage Sarana Shakti. அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு நல்ல தெய்வமாய் இருக்கிறார் என்றால் அவருடைய கிருபையினாலே சதா காலங்களிலும் எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த காலவேளை நாங்கள் அதை எண்ணினவர்களாய் முழு இதயத்தோடு கூட அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hosanna in the highest.
නාමතිலும் සියලු නාමවලට වඩා மேலான நாமம் උතුම් වූ නාමය உம்முடையதாயிருக்கிறது. ඔබගේ නාමය පමණයි යේසුවේ. ஏற்றாலும் අයිදනා வேதம் சொல்லுகிறது මේ වචනේ ප්‍රකාශ කරනවා. எல்லா நாவுகள் அறிக்கை செய்யவும் සෑම දිවක් ප්‍රකාශ කරන්නට எல்லா முழங்கால்கள் முடங்கத்தக்கதாக සෑම දණක් නමන්නට என் இயேசுவின் நாமம் මගේ යේසුස්ගේ නාමය மேலானதாயிருக்கிறது. සියලු නාමවලට උසස් කරලා තිබෙන්නේ. காலவேளை அப்படியே මේ උදෑසනම යසේම அந்த மேலான நாமத்தை உயர்த்தி ඒ උතුම් උසස් වේ නාමය ඔසවා எங்கள் நாவுகளால் நாங்கள் அறிக்கை செய்வோம். අපගේ මුඛයෙන් ප්‍රකාශ කරමු. හalleluya. எல்லா நாமத்தின் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர். எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா
අදත් මෙම ප්‍රීතිමත් උදෑසන सर्व पराक्रम सर्व बलधारी जीवमान दिव्यान වහන්සේ වන අපගේ ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ සියලු දෙනාට සුබ පැතුම් කෙනෙමි. மறுபடியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமும் உடைய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு මොකක් අපි ඉස්සනම දේව වචන නිසා எங்கள் தலைகளை தாழ்த்தி சற்று நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்காய் ஜெபம் செய்வோம். වාක්‍යානනී வார்த்தை என்பவரே ජීවනයේ රොටිය වන ස්වාමින් වහන්සේ ஜீவ அப்பமாகிய கர்த்தாவே වනාන්තරයේ වහන්සේගේ සෙනග පෝෂණය කරමින් මඟ පෙන්වාසේ வனாந்திரத்திலே உம்முடைய ஜனங்களை போஷித்து வழிநடத்தின பிரகாரம் ස්වාමිනී අද වහන්සේගේ දරුවන්ගේ මෙම පීඩාකාරී වේදනාකාරී මොහොතේදී පවා ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய உபத்திரவமான வேதனையான இந்த சூழ்நிலையிலும் கூட ඔබ වහන්සේගේ වචනේවා நீர் உம்முடைய வார்த்தை அனுப்பி ඔවුන්ව සුවපත් කරමින් அவர்களை குணமாக்கி ඔවුන්ව පෝෂණය කරමින් அவர்களை போஷித்து මඟ පෙන්වන පිණිස வழிநடத்தும்படி අපි යාඥා කරනවා. நாங்கள் ஜெபிக்கிறோம். සුද්ධාත්මයන් වහන්සේ பரிசுத்தாவியானவரே සියලු සත්‍යතාවයන් කරා சகல சத்தியத்துக்குள்ள අපව මඟ පෙන්වුව මැනව. எங்களை வழிநடத்துவீராக. ඔබ වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ உம்முடைய ஆவியானவர் දෙවියන් වහන්සේගේ සියලු රහස් தேவனுடைய சகல අපට ரகசியங்களையும் එළිදරව් කරන පිණිස எங்களுக்கு අපි வெளிப்படுத்தும்படி යාඥා කරනවා. நாங்கள் ஜெபிக்கிறோம். යේසුස් වහන්සේගේ இயேசு கிறிஸ்துவின் බලවත් வல்லமையுள்ள நாமத்தினாலே. ආමේන්. ஆமென். ආමේன். ஆமென். ආමේන්. ஆமென். ප්‍රේමණීය දේවදරුවනි பிரியமான தேவனுடைய අද பிள்ளைகளே, දින දේව වචනේ මාතෘකාව වන්නේ இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தையின் தலையங்கம் බය නොවන්න பயப்படாதீர்கள். දෙවියන් වහන්සේ தேவன் ගුණාටුවේදී ඔබට උපකාර කරනසේක. புயலிலே உங்களுக்கு உதவி செய்வார். හලෙලූයා. ஹalleluya. ප්‍රේමවන්ත දේවදරුවනි. பிரியமான தேவனுடைய Fear பிள்ளைகளே, not. God பயப்படாதீர்கள். will help you in storm. தேவன் புயலிலே உங்களுக்கு உதவி බය செய்வார். නොවන්න பயப்படாதீர்கள். දෙවියන් වහන්සේ ගුණාටුවේදී தேவன் புயலிலே ඔබට උපකාර කරනසේක. உங்களுக்கு உதவி செய்வார். ගීතාවලිය சங்கீதம் 46 46ஆம் එකේ சங்கீதம் සිට முதலாம் வசனத்திலிருந்து 5 පදේ දක්වා අපි කියමු. 5ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். දෙවියන් වහන්සේ අපේ සරණ හා ශක්තියය දුකේදී ඊතා ලං වූ පිහිටක්ය. එබැවින් පොළොව වෙනස් වෙතත් මුහුද මැද පර්වත සැලෙතත් එහි ජල ගුගුරා කැළඹෙතත් එහි නගින රැළ වේගයෙන් පර්වත කම්පා වෙතත් බය නොවන්නෙමුව. ගංගාවක් ඇත එහි දිය පාරවල් මහෞත්තමයාණන්ගේ මණ්ඩපවල ශුද්ධ ස්ථානය වන දෙවියන් වහන්සේගේ නුවර ප්‍රීතිමත් කරයි. දෙවියන් වහන්සේ ඒ මැද සිටිනසේක එය නොසෙල්වන්නේය. දෙවියන් වහන්සේ අලුයමකි එයට උපකාර කරනසේක. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். හලෙලූයා. ஹalleluya. ප්‍රේමවන්ත දේවදරුවනි பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ගීතිකාකාරයා சங்கீதக்காரன் මෙසේ ගායනා කරනවා. இவ்வாறு பாடுகிறார். ස්වාමීන් වහන්සේ මාගේ සරණයයි ශක්තියයි දුකේදී ඉතාමත් ලං වූ පිහිටයි. தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமான. අද ඔබගේ මාගේ ගීතිකාව මෙය නම් இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இதுதான் பாடலா இருக்குமா? මේ අපේ ගීතිකාව නම් இது எங்களுடைய பாடலா இருக்குமானால் ප්‍රේමවන්ත දේවදරුවනි பிரியமான தேவனுடைய ජල பிள்ளைகளே, මැදින් ගියත් நாங்கள் தண்ணீர்களை இனி மேல் கடந்தாலும் இந்தியா. அக்கினியை මම ඔබ கடந்தாலும் සමග සිටිමි කිව්ව දෙවියන් වහන්සේ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ඔබ தேவன் සමග ගොස් உங்களோடு கூட போய் ඔබගේ කුණාටුවේදී உங்கள் புயலிலே ඔබට උපකාර කරනසේ. உங்களுக்கு உதவி செய்வார். හලෙලූයා. ஹalleluya. පොරොන්දු තැනැත්තන් වහන්සේ வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் විශ්වාසවන්තව සිටින அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ගීතිකාකාරයා කියනවා
சங்கீதக்காரன் මම சொல்கிறான், බය නොවී සිටින්න එක හේතුවක් තියෙනවා. நான் பயப்படாமல் இருக்க ஒரு ඔහු காரணம் කියනවා உண்டு. එබැවින් அவன் சொல்லுகிறான், උන්වහන්සේ ஆகவே සරණ නිසා அவர் என்னுடைய උන්වහන්සේ වාගේ ශක්තිය அடைக்கலம், නිසා அவர் எனக்கு பலனாய் තේදී இருக்கிறபடியால், තාමත් ලඟ වූ පිහිට නිසා ஆபத்து காலத்தில் எனக்கு அவர் அனுகூலமான துணையாக உலகம் இருந்தார். வெனசுனார். பூமி நிலைமாறினார், පර්වත සැලුණා. பர்வதங்கள் ඒ அசைந்தார்கள், නගින රැළ அதின் வருகிற அலைகள் වේගයෙන් පර්වතය කම්පා කළා. அது வேகமாய் வந்து பர்வதங்களை அசைய අපි பண்ணினார்கள். බය වන්නේ නැහැ. நாங்கள் பயப்படோம். හේතුව காரணம் අපගේ සරණයත් எங்கள் பலனும் ශක්තියත් எங்கள் அடைக்கலமும் பலனும் අපේ පිහිටත් எங்களுக்கு உதவியும் ස්වාමීන් වහන්සේ නිසා. ஹalleluya හලෙලූයා. ஹalleluya. ප්‍රේමවන්ත දේව දරුවනි. பிரியமானதோடைய பிள்ளைகளே, අද ඔබත් මමත් இன்றைக்கு நீங்களும் நானும் කෙසේද සිටින්නේ? எப்படி இருக்கிறோம்? හලෙලූයා. ஹalleluya හලෙලූයා. ஹalleluya. අපි දකිනවා நாங்கள் பார்க்கிறோம், මතෙව් 17 අපි කියවද්දී மத்தேயு 17:30 நாங்கள் வாசிக்கும் අපි பொழுது දකිනවා පේත්‍රස් සුළඟ දැකලා நாங்கள் பார்க்கிறோம், பேதுரு காற்றை கண்டு ඔහු බය වෙලා அவர் பயந்து ඔහු ඒ ස්ථානයේ ඔහු ගිලෙන්න යන බව ඔහු දැනගත් විට அந்த இடத்திலே அவர் மூழ்கி போகிறேன் என்று ඔහු அறிந்த දෙවියන් பொழுது වහන්සේට මොර ගසනවා. அவர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். හලෙලූයා. අපි හලෙලූයා. දකිනවා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து උන්වහන්සේගේ දෑත දිගු කරමින් அவருடைய கரத்தை நீட்டி ඔහුව ඔසවලනවා අපි දකිනවා. அவரை தூக்கி எடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ප්‍රේමවන්ත දේව දරුවනි. பிரியமானதோடைய ඒ பிள்ளைகளே, නිසා අපේ වාතාවරණ මොනවා වුණත් ஆகவே எங்களுடைய சூழ்நிலை எதுவாக දෙවියන් இருந்தாலும் වහන්සේ தேவன் විශ්වාසවන්තයි. தேவன் உண்மையுள்ளவராக උන්වහන්සේව இருக்கிறார். සරණය කොටගත්. அவரை அடைக்கலமாய் கொண்ட, උන්වහන්සේව ශක්තිය කොටගත්. அவரை பலனாய் கொண்ட, උන්වහන්සේ පවණක් පිහිට කොටගත්. அவர் மாத்திரம் எங்களுக்கு அடைக்கலம் என்று ඔබටත් சொல்கிறார். මටත් உங்களுக்கும் எனக்கும் උපකාර කරන්න. உதவி செய்ய. හලෙලූයා. හලෙලූයා. ප්‍රේමවන්ත දේව දරුවනි. பிரியமானதோடைய பிள்ளைகளே, බොහෝ විට அநேக நேரங்களில் රැළ පාර සැඩ පහර அங்கே அலைகள் எழும்பும் பொழுது අපගේ ජීවිත எங்களுடைய வாழ்க்கை බයෙන් පිරෙනවා. பயத்தினாலே நரம்புகிறது. අනාගතය පිළිබඳ බය. எதிர்காலத்தை குறித்த මොනවද பயம், කරන්නේ කියන පිළිබඳ බය. என்ன செய்வோம் என்கிற பயம், මේ නිදහස් වීමක් තිබෙයිද කියන බය. இதிலே விடுதலையாக முடியுமா என்ற නමුත් பயம். ප්‍රේමවන්ත දේව දරුවනි. ஆனாலும் பிரியமானதோடைய සුදු பிள்ளைகளே, බයිබලයේ ගීතිකාකාරයා කියනවා. பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதக்காரன் දෙවියන් சொல்கிறார், වහන්සේ தேவன் ඒ මැද සිටිනසේක. அதின் நடுவிலே இருக்கிறார். හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා කියමුද? ஹalleluya ඔබට சொல்லுங்க. විශ්වාස කරන්න පුළුවන්ද? உங்களுக்கு இன்றைக்கு ඔබේ விசுவாசிக்க කුණාටුවේ முடியுமா? මැද உங்கள் புயலின் සර්ව நடுவிலே පරාක්‍රම ස්වාමීන් වහන්සේ සිටිනසේක. சர்வ வல்லமை உள்ள தேவன் අපිට இருக்கிறார். පෙනෙන්නේ නැති වෙන්න පුළුවන්. எங்களால பார்க்க අපිට கூடாமல் හැකෙන්නේ இருக்கலாம். නැති වෙන්න පුළුවන්. எங்களுக்கு உணர අපිට முடியாமல் දැනෙන්නේ இருக்கலாம். නැති වෙන්න පුළුවන්. எங்களுக்கு அது விளங்காமல் இருக்கலாம். නමුත් අදහන්නාට ஆனாலும் සියල්ල விசுவாசிக்கிறவர்கள் කළ හැකි වෙයි. சகலமும் கூடும். හලෙලූයා. හලෙලූයා. අදහන්නාට සියල්ල விசுவாசிக்கிறவர்கள் කළ හැකි වෙයි. சகலமும் දෙවියන් செய்யப்படும். වහන්සේ ඔබටත් මටත් தேவன் உங்களுக்கும் බය எனக்கும் අධිකමේ ආත්මයක් දුන්නේ නැහැ. பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. උන්වහන්සේ අද ඔබටත් මටත් දීලා තිබෙන්නේ இன்றைக்கு அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருப்பது දරුවෙකුගේ ආත්මය. பிள்ளை என்ற உரிமை. පුත්‍රකමේ ආත්මය. பிள்ளை என்ற අද අපි உரிமை. වහල්කමේ ආත්මයක් නොලබා. இன்றைக்கு நாங்கள் அடிமத்தனத்தின் ஆவியை අබ්බා பெறாமல் පියාණනි කියනවා. அப்பா பிதாவே என்று அழைக்க පුත්‍රකමේ ආත්මයක් අපි ලබා. புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். වහලෙකුට වැඩිය ஒரு அடிமைக்கு காட்டிலும் දරුවෙකුට පුළුවන් பிள்ளையால் கூடும் සැකයක් නැතුව சந்தேகம் இல்லாமல் තාත්තාව විශ්වාස කරන්න. தகப்பனை விசுவாசிக்க. හලෙලූයා. ஹalleluya. තාත්තාගේ හස්තය தகப்பனுடைய கரம் ඒ දරුවව වැළඳ ගනී. அந்த பிள்ளையை ඒ அணைத்துக் තාත්තගේ கொள்ளும். හස්තය කිසි විටකත් ඒ දරුවව අත්හරින්නේ නැහැ. அந்த தகப்பனுடைய கரம் ஒரு பொழுதும் பிள்ளையை கைவிடாது. ඒ තාත්තා කිසි විටකත් அந்த தகப்பன் ஒரு ඒ பொழுதும் දරුවගේ වෙන්වන්නේ නැහැ. அந்த பிள்ளை விட்டு விலக மாட்டான். කියන ඇදහිල්ල அதுதான் விசுவாசம். වහලෙකුට වැඩිය அடிமையை காட்டிலும் දරුවෙකුට තිබෙනවා අනිවාර්යයෙන්. பிள்ளைக்கு இருக்கிறது நிச்சயமாக. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. හalleluya. ප්‍රේමවන්ත දේව දරුවනි. பிரியமானதோடைய සුදු பிள்ளைகள், බයිබලයේ සඳහන් වෙනවා. பரிசுத்த வேதாகமம் දෙවියන් சொல்கிறது, වහන්සේ අපට දුන්නේ தேவன் நமக்கு கொடுத்தது බය අධිකමේ ආත්මයක්. பயமுள்ள ஆவியை அல்ல, බලයේ ආත්මයක්. அது பலத்தின் ஆவி. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. මන්දන Hallelujah. ශුද්ධාත්මයන් වහන්සේ ஏனென்றால் பரிசுத்த ඔබගේ ஆவியானவர் ආත්මය සමග එක්ව உங்களுடைய ஆவியோடு கூட இணைந்து ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් බව நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை සාක්ෂි දරනසේක. சாட்சி கொடுப்பார். ආමේන්. ஆமென். හලෙලූයා. Hallelujah. ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් බව நீங்க தேவனுடைய பிள்ளை என்பதை සාක්ෂි දරනසේක. பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுப்பார். හලෙලූයා. Hallelujah. එනිසා ප්‍රේමණීය දේව දරුවෝ ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ගීතිකාකාරයා කියනවා சங்கீதக்காரன் මම சொல்லுகிறார், බය වන්නේ නැහැ.
நான் பயப்பட மாட்டேன். වන්දනම් දෙවියන් වහන්සේ ஏனென்றால் தேவன் අප මැදියේ සිටිනවා. எங்கள் நடுவிலே இருக்கிறார். හalleluya. ஹalleluya. උන්වහන්සේ අප මැදියේ සිටින නිසා அவர் எங்கள் நடுவிலே இருக்கிறபடினாலே කිසි විටකත් ஒருபோதும் අපි සෙලවෙන්නේ නැහැ. நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. හalleluya. ஹalleluya. උනාටුව වේවා. புயலாய் இருக்கலாம், ඒ පීඩා ප්‍රශ්න කරදර වේවා. அங்கே உபத்திரம், பிரச்சனை, போராட்டமாய் இருக்கலாம். அது எதுவாக ඒවා අපේ இருந்தாலும் ජීවිත அவைகள் நம்முடைய வாழ்க்கையை සොලවන්න සමර්ථ වෙන්නේ නැහැ. அசைக்க முடியாமல் இருக்கும். වන්දන ස්වාමීන් වහන්සේ ஏனென்றால் கர்த்தர் අප සමගයි. எங்களோடு கூட இருக்கிறார். හalleluya. ஹalleluya. ගීතිකාකාරයා කියනවා சங்கீதக்காரன் උන්වහන්සේ சொல்கிறார், ආලුයමේහි அவர் அதிகாலையிலே එයට උපකාර කරන அதற்கு உதவி செய்கிறார். ප්‍රේමවන්ත දේවදරුවෙනි. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, හalleluya. මට උපකාර පැමිණෙන්නේ කොතනින්ද? எனக்கு உதவி எங்காலே வருகிறது? හalleluya. අහස් පොළොව මැව්වා වූ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின මැව්කාර ස්වාමීන් වහන්සේගෙන් சிருஷ்டி கர்த்தரிடத்திலிருந்து. හalleluya. ஹalleluya. අපි පෙනීමෙන් ජීවත් වෙන්නේ නැහැ. நாங்கள் பார்வையிலே දෙවියන් வாழ்கிறவர்கள் அல்ல. වහන්සේගේ දරුවෙක් වන ඔබත් මමත් தேவனுடைய பிள்ளையாகிய நீங்களும் நானும் අපි ඇදහිල්ලෙන් ජීවත් වෙන්නේ. நாங்கள் விசுவாசத்திலே ඒ නිසා வாழ்கிறோம். තමයි කොර 2 කොරින්ති 4 පෞල්තුමා 13 වෙනි පදේ කියන්නේ ஆகவே தான் 2 கொரிந்தியர் 4:13 பவுல் சொல்லுகிறார், ඒ ඇදහිල්ලේ ආත්මය ඇත්තා වූ අපි அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாகிய நாங்கள் විශ්වාස කරමුව. விசுவாசிப்போம், එබැවින් කතා කරමුව. ஆகவே பேசுகிறோம். හalleluya. Hallelujah. දෙවියන් වහන්සේ මා සමගයි. தேவன் நம்மோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබ සමගයි. தேவன் உங்களோடு கூட උන්වහන්සේ இருக்கிறார். ඔබගේ සරණයයි ශක්තියයි දුකේදී ලඟු පිහිටයි. அவர் உங்களுடைய அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான Hallelujah. துணையுமானவர். ஹalleluya. හalleluya. Hallelujah. ප්‍රේමවන්ත දේවදරුවනි. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, එනිසා ஆகவே උන්වහන්සේ அவர் ඔබේ කුණාටුවේදී உங்கள் புயலிலே ඔබව உங்களை ඔබව අසරණභාවයට පැමිණෙන්නට உங்களை கைவிட்டு விடுகிறதற்கு උන්වහන්සේ කවදාවත් ඉඩ දෙන්නේ නැහැ. அவர் ஒருபோதும் விட்டு விட மாட்டார். හalleluya. ஹalleluya. හalleluya. Hallelujah. ප්‍රේමවන්ත දේවදරුවනි. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, උන්වහන්සේ அவர் කිසි විටක ஒருபோதும் ඔබ සෙලවෙන්නට நீங்கள் அசைந்து උන්වහන්සේ போக අනුමත කරන්න යන්නේ නැහැ. அவர் விட மாட்டார். ඒ නිසා ஆகவே උන්වහන්සේ ගීතිකාකාරයා කියනවා වගේ சங்கீதக்காரன் சொல்லுகிற பிரகாரம் උන්වහන්සේ ඔබගේ මාගේ සරණයත් ශක්තියත් දුකේදී තාම ලම්මු පිටක්නා. அவர் உங்களுடைய என்னுடைய அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவராய் අපි වෙන இருப்பார். දේවල් සරණේ කොට ගත්තේ නැතිනම් நாங்கள் வேறே காரியங்களை අපි වෙන அடைக்கலமாக වෙන கொள்ளாவிட்டால், ශක්තියින් විශ්වාස කළේ නැතිනම් நாங்கள் வேறே பலனை நம்பாவிட்டால், අපේ දුකේදී උන්වහන්සේට අපි හඬ ගැසුවා නම් எங்கள் துக்கத்திலே நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவோமானால், හalleluya. ஹalleluya, බය වන්න එපා. பயப்படாதீர்கள். දෙවියන් වහන්සේ தேவன் ඒ කුණාටුවේදී அந்த புயலிலே ඔබට උපකාර කරන්නට යනවා. உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். හalleluya. ஹalleluya. ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවෙක්. நீங்கள் தேவனுடைய பிள்ளை. 2 කොරින්ති 5:7 කියනවා. 2 கொரிந்தியர் 5:7 අපි சொல்கிறது, පෙනීමෙන් නොව நாங்கள் தரிசிக்கிறதிலே அல்ல, අපි ඇදහිල්ලේ ජීවත් நாங்கள் වෙනවා. ඒ விசுவாசத்தில் ඇදහිල්ලේ வாழ்கிறோம். ආත්මයත් ඔබත් මම. அந்த விசுவாசத்தின் ஆவியை உடைய நீங்களும் நானும் හැම මොහොතේදී எல்லா நேரங்களிலும் උන්වහන්සේ ඔබ විශ්වාස කරන්නට යනවා. அவரை நாங்கள் අපි விசுவாசிக்கிறோம். උන්වහන්සේව විශ්වාස කරන හැම මොහොතකදී நாங்கள் அவரை விசுவாசிக்கிற எல்லா நேரத்திலும் උන්වහන්සේ அவர் ඔබටත් මටත් විශ්වාසවන්ත වෙන්නට යනවා. உங்களுக்கும் எனக்கும் உண்மையுள்ளவராய் இருக்க போகிறார். හalleluya. ஹalleluya. හalleluya. Hallelujah. ඒ නිසා ප්‍රේමණීය දේවදරුවනි. ஆகவே பிரியமானதோடு ඇලෙන්න එපා. நீங்க கலங்கி බය වන්න போகாதீர்கள், එපා. දෙවියන් பயப்படாதீர்கள். වහන්සේට ප්‍රේම කරන්නට. தேவனை நேசிக்கிறவர்கள் සියල්ලම சகலமும் යහපතට හරවන්නට. நன்மைக்கு ஏதுவாய் மாற උන්වහන්සේ. அவரால் கூடும். හalleluya. ஹalleluya. දෙවියන් වහන්සේ ඔබට උපකාර කරනවා. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இயேசு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஜெபம் செய்வோம். ස්වාමීනි, கர்த்தாவே, යේසුනි, இயேசுவே, ඔබ වහන්සේ සරණ කොට ගත්තා වූ உம்மை அடைக்கலமாய் ඔබ கொண்ட, වහන්සේව ශක්තිය කොට ගත්තා உம்முடைய වූ பலனாய் கொண்ட, ඔබ වහන්සේව උපකාර ස්වාමීනි ඔබ වහන්සේ වෙත උපකාරය අයද සිටින්නා වූ உம்மிடத்திலே சகாயம் கேட்கிற ඒ සියලු දරුවන්ට சகல பிள்ளைகளுக்கு ස්වාමීනි ஆண்டவரே, ඔබ වහන්සේ විශ්වාසවන්ත දෙවිඳුන් நீர் உண்மையுள்ள தேவன்.
தேவன். ස්වාමිනේ ඔවුන්ගේ සියලු කුණාටුවලදී ஆண்டவரே அவருடைய எல்லா ඔවුන් புயலிலும் නිදහස් කර அவர்களை விடுவித்து දහස්කමක් කරන නිසා ස්තුතියි. அவர்களுக்கு அற்புதம் செய்கிறது. හාලෙලූයා ප්‍රශංසා වේවා. ஸ்தோத்திரம். ස්වාමිනේ ඔබ වහන්සේ ඔවුන් සමගයි. ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளோடு ස්වාමිනේ கூட කුණාටු ඔවුන්ගේ ජීවිත සොලවන්න ඔබ වහන්සේ ඉඩ දෙන්නේ නැහැ. புயல் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அசைக்க நீர் උදෑසනම இந்த காலையிலே ඔබ වහන්සේ ඔබට උපකාර நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறவர், சகாயம் பண்ணுகிறவர். ප්‍රශංසා වේවා. உம்மை ඔබ ஸ்தோத்திரிக்கிறோம். වහන්සේ අසල කැප කරනවා. உம்முடைய கரத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். සියලු දෙනාටම ආශිර්වාද சகல ஜனங்களை යේසුස් ஆசீர்வதிப்பீராக. වහන්සේගේ ਸਰව බලධාරී නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள යාඥා நாமத்தினாலே කරන ජීවමාන පියා. ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ආමේන් ஆமென். ආමේන් ஆமென். ආමේன். ஆமென். යේසු පිටයි. கர்த்தர் உங்களை දෙවියන් ஆசீர்வதிப்பாராக. වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනවා. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.